வணக்கம். இன்று முடி கருமையாகவும், நீண்டும் அழகாக வளருவதற்கு சில மருத்துவ குறிப்புகள். முடி நீண்டு வளர்வதற்கு நல்லா மசாஜ் பண்ணணும். அப்பதான் முடியில ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். தினமும் நம்ம மூலிகை எண்ணெய்களை கொண்டு இந்த முடி கால்கள மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷம், அதுல அதுக்கு பிறகு நம்ம நல்லெண்ணெய், குளியல் அப்படி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, நம்ம சீயக்காய் கொண்டு அலசினால் நல்லா முடி வளரும். அழுக்கு இல்லாம பார்த்துக்கணும். பொல்யூஷன் இல்லாம அதிகமா நம்ம முடிய பாதுகாத்துக்கணும். அதுபோல நல்ல தூக்கம். நல்லா இரவுல நல்லா தூங்குனா ஹார்மோன்ஸ்கெல்லாம் சமநிலை அடையும். அதுபோல டென்ஷன், மன உளைச்சல் இல்லாம இருந்தாலும் முடி நல்லா நீண்டு வளரும். அதேபோல உணவும் ஒரு காரணமா இருக்குது. அதனால விட்டமின் சி உள்ள உணவுகள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அயன் உள்ள உணவுகள், முருங்கைக்கீரை பொடி, அதேபோல வெந்தய பொடி, நெல்லிக்காய் ஜூஸு, சின்ன வெங்காயம், அதேபோல சாப்பாட்டுல புதினா கீரைகள், கொத்தமல்லி கீரைகள், மீன், முட்டை, அதேபோல இறைச்சி வகைகள் அதெல்லாம் அயன் அதிகமா உள்ளது. அதெல்லாம் சாப்பிடணும் நல்லா. சாப்பிட்டா தான் முடி நம்மளுக்கு நீண்டு வளரும். முடி வளர்ச்சி தைலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, சின்ன வெங்காய சாறு, முருங்கைக்கீரை சாறு, அதுபோல நெல்லிக்காய் சாறு, மிளகு, தேங்காய் எண்ணெயில கலந்து மிதமான சூட்டில் நம்ம இந்த எண்ணெயை தயாரித்து வச்சுக்கலாம். இது டெய்லி நம்ம தடவும் பொழுது பொடுகு, இளநரை அதெல்லாம் சரியாகி நீண்டு வளரும். அதேபோல முடியை நம்ம பாதுகாத்து வளர்த்துக்கலாம். மேலும் வழுக்கைக்கெல்லாம் முடி வளர அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு சாறு, குமட்டிக்காய் சாறு இவற்றையெல்லாம் நம்ம தடவி டெய்லி மசாஜ் பண்ணி நம்ம முடி வளர புழுவெட்டு, வழுக்கை இதுக்கெல்லாம் நல்லது. மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.